ஸோ என்சிஎஃப் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஒரு தரமான ஒரு ஈவெண்ட்டை தான் என்சிஎஃப் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்சிஎஃப் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தரமான ஈவெண்ட்டுன்னு சொல்கிறத விட என்னடா ஈவெண்ட்டு இதுன்ற மாதிரின்றத ஒரு ஈவெண்ட். அது என்ன ஈவெண்ட்டுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஸோ என்சிஎஃப் அதுக்கு முன்னாடி ஒரு பண்ணான ஒரு டாபிக். யார் வீட்டிலலாம் ஆடி மாதம் அதுவும் 5 மணிக்கெலாம் ஏஞ்சிக்கிறீங்க? முடியல என்சிஎஃப். எங்கள் வீட்டில் 5 மணிக்கெலாம் ஏஞ்சிக்க சொல்கிறாங்க என்சிஎஃப். உங்கள் வீட்லேயும் ப்ரோ எங்கள் வீட்லேயும் 5 மணிக்கு ஏஞ்சிக்க சொல்கிறாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் 5ன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா முடியல என்சிஎஃப். 5 மணிக்கு படுக்கிறதே 10 மணிக்கு நைட்டு கேம் விளாட்டு காலையில் 5 மணிக்கு ஏஞ்சிங்கன்னா எப்படி என்சிஎஃப்? ஸோ ஓகே என்சிஎஃப், நான் என்ன நினச்சேன், இந்த 300 டைமில் டாப்அப் பண்ணி நம்ம எப்படியாச்சும் அந்த ஈவெண்ட்டை எடுத்துடலான்னு பார்த்தேன். கருநகர் அந்த இடத்துல ஒரு ஆப்போசிஷன், தம்பி நீ பண்ணால் வந்து 80 ரூபாய் 100 ரூபாய்க்கு தான் பண்ணணும். இந்த 30 ரூபா ஆஃபரு இந்த 50 ரூபா ஆஃபர்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டான் என்சிஎஃப். ஸோ ஓகே என்சிஎஃப், நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த ஸ்குட் கேம் ரிங் ஈவெண்ட்டு தான். இந்த ஈவெண்ட்டை பற்றி என்ன என்சிஎஃப் நான் சொல்கிறது? ஒன்றுமே இல்லை, கொள்ளடிச்சு வச்சுருக்கானுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸோ ஓகே என்சிஎஃப், நம்ம இப்போ இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். இந்த ஈவெண்ட்டில் மெயினாக என்னென்னா இந்த பண்டலு எனக்கு ஒன்று மட்டும் புரியல. என்னடா பண்டல் இது? இந்த மாஸ்க்கு அதெல்லாம் ஆல்ரெடிலாம் இந்த பண்டலை போடுறதுக்கு பதிலாக நான் வேற ஒரு பண்டல் சொல்கிறேன், அதை போட்டே விளாட்லான்ற மாதிரி இவனுங்க இது பண்ணிட்டாங்க. இதில் வேறு இந்த க்ளோவாலு என்னடா இது டேய்? சரி என்சிஎஃப் இருங்க, ஃபஸ்ட்டு உள்ளே போய் இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன வந்திருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அப்புறம் ஸ்பின் பண்ணுறது பண்ணாது. டேய் 225 டேய் சாஸ்கே பண்டலுக்கு அவ்வளோ டோக்கன் வாங்கலையாடா? இதுக்கு என்னடா இவ்வளோ டோக்கன் வாங்கி வச்சுருக்கிறீங்க? எப்பா என்சிஎஃப், இதுக்கு பதிலாக நான் இந்த பண்டலே போட்டு சுற்றுருவேனே. எங்கடா அந்த பண்டலு? டேய் எங்கடா வச்சுருக்கீங்க? இதோ இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் என்சிஎஃப். சத்தியமாக சொல்கிறேன், அந்த பண்டலுக்கு இந்த பண்டல் எவ்வளவோ மேலு. என்னடா இது டேய்? சைடில் அந்த கோடு மட்டும்தான்டா வரல, மீதி எல்லாம் மாஸ்க் வேறு, அவ்வளோதான். மீதி எல்லாமே ஒன்று தான்டா. டேய் சொல்லடிக்காதீங்கடா கரேனா. க்ளோவாலு டேய், இது ஒரு க்ளோவாலு. என்னடா க்ளோவால் இது? கிஞ்சி போன க்ளோவால் மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த 4 டைப் மாஸ்க்கு, ஒரே மாஸ்க்கை டேய் ஸ்கொயரு ரெக்டாங்கிளு என்னடா இது? அப்புறம் இந்த பேக்கா, இது லூட் பாக்ஸா? பேகு என்சிஎஃப், பணம் பேகு. ஏண்டா நாங்கள் போகிறதே லூட் அடிக்கிறதுக்கு, அதுக்கு எதுக்குடா பணம் பேகு? என்சிஎஃப் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுறதுக்கு சுத்தமாக. ஏன்னா இந்த பண்டல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது என்சிஎஃப். இதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் எடுத்துடாதீங்க, வேஸ்ட்டு. என்னோடய ஒப்பீனியன் என்ன கேட்டிங்கன்னா, வேஸ்ட்டு. இந்த பண்டல் எடுக்காதீங்க. இதை விட நல்ல ஈவெண்ட்ஸ்லாம் அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு இந்த ஈவெண்ட்ஸை ஸ்பின் பண்ணி உங்கள் டைமண்டை வேஸ்ட் பண்ணுறாதீங்க. இதுதான் என்னோடய ஒப்பீனியன்ஸ். மற்றபடி இதில் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ணுங்கள் என்சிஎஃப். இந்த ஈவெண்ட்டுன்ற பாருங்கள், இது இந்த கன்ஸ்கின் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைமண்டும் சேவ் ஆகும், நம்மளுடைய கன்னில் இருக்க கலெக்ஷன்ஸும் அதிகமாகும். இந்த பண்டல்லாம் வேஸ்ட்டு என்சிஎஃப், சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இதுக்கு நம்ம மணி ஹிஸ்ட்ரி டாப் கிரிமினல் அது போல் பண்டல்ஸ்லாம் வருது, அந்த பண்டல்ஸே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேணாம் என்சிஎஃப். ஸோ ஓகே, என்னோடய ஒப்பீனியன் இதுதான். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதனால் நான் ஸ்பின் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஸ்பின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே என்சிஎஃப், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலில் ஏதாச்சும் புதுசாக வரீங்கன்னா மறக்காம